ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லணும். எப்படின்னா பாருங்க, நிறைய பேரோட பர்த் டீட்டெயில்ஸ் சரியா இருக்காது. டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக் இருக்கும், டைம் மிஸ்டேக்கா இருக்கும். அவர் பிறந்த டைம் டேட்டே தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ராசி பலத்தை எப்படி பார்ப்பீங்க? ஸோ இது பாருங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கும்போது தப்பாகுது. அதனால நான் என்னன்னா, நாடி ஜோதிடம் படி, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி படி கை ரேகை வச்சு ஜாதகத்துக்கு மேட்ச் பண்றேன். ஸோ அப்போ நம்ம கை ரேகை போய் சொல்லாது. கையில் ரேகைகள் கையில ராசிகளும் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு இதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு சரியான ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். எப்படின்னா, வேலை எப்போ கிடைக்கும், திருமணம் எப்போ நடக்கும், இந்த எல்லா விஷயத்துக்குமே பதில் நாம பாமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜாதகத்தை மேட்ச் பண்ணி சொல்ல முடியும். இது நாடி ஜோதிடத்திலும் கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. நாடி ஜோதிடம் படி இப்போ குரு கிரகத்தோட டிரான்ஸ்லேட் இருக்கு. அது எல்லா ராசிகளுக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்குமா? அப்படி இல்லை. எப்படின்னா, நம்ம அது எவ்வளவு ஒரு ரவுண்ட்ல வருது. இப்ப பாருங்க, ஒரு ரவுண்ட் வர்றதுக்கு 12 இயர்ஸ் ஆகும். இப்போ எத்தனை ரவுண்ட்ல அது இருக்கு உங்க ஜாதகம் படி? இப்போ உங்களுக்கு 24th இயர்னா அது 2வது ரவுண்ட் தாண்டி 3வது ரவுண்டுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாமே எப்படி நம்மோட லைஃப்க்கு அது எப்படி எஃபெக்ட் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அந்த ஜாதகம் நம்ம கைரேகை எல்லாமே பார்க்கணும். ஸோ அப்படி நான் ரிசர்ச் பண்ணி ரொம்ப அதுக்கு டைம் வேணும் அது பார்க்கறதுக்கு. சும்மா ஒரு ஜாதகம் கொடுத்தாலே 5 மினிட்ல எல்லாமே சொல்றாங்க. ஜாதகம் பார்த்த உடனே பெருசான பூஜை எல்லாம் சொல்றாங்க, ஜெம்ஸ்டோன் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எல்லாமே ஜோதிடத்துல இருக்கா? கண்டிப்பா இல்ல. புருஹத் பராசர ஓர சாஸ்திரத்துல வெறும் தானம் பத்தி, மந்திர ஜபம் பத்தி தான் இருக்கு. அவ்வளவு காஸ்ட்லியான ரெமெடிஸ் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது உண்மையான ஜோதிடத்தை நம்ம பார்க்கறதுக்காக இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்க என்னோட கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். ரிஷப ராசி 2026 இந்த ஜூன் மாதத்துல இந்த ரிஷப ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குருவோட டிரான்சிட் இருக்கிறதுனால கோச்சாரத்துல அது எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். 3வது வீட்டுல குரு கிரகம் டிரான்சிட் ஆகும்போது யூஸ்வலா அண்ணன் தம்பி நடுவே ஏதாவது பிரச்சனை இருந்துருச்சுன்னா அது சரியாகும். ரொம்ப டிராவல் பண்ணுவீங்க, டெம்பிள்ஸ் டிராவல் பண்ற சான்ஸ் அதிகமா இருக்கும். ஏதோ ஒரு கோவில் நீங்க போகல, இத்தனை நாள் போகல, உங்களுக்கு டைம் கிடைக்கல, உங்க குலதெய்வமா இருக்கலாம், அங்கு போறதுக்கு ஒரு சரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அது அப்புறம் இந்த ரிஷபராசிலிருந்து 11th ஹவுஸ் இந்த குரு கிரகம் பார்க்கும்போது யூஸ்வலா லாபம் அதிகமா இருக்கும். நீங்க எந்த தொழில் வேணும் பண்ணுங்க. அந்த பிசினஸா இருக்கலாம், சின்ன பிசினஸா இருக்கலாம், பெருசு வேணும் பிசினஸா இருக்கலாம். அங்க ஏதோ ஒரு மாற்றம், சேஞ்சஸ், அதிகமான லாபம் இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஸ்கூலுக்கு சம்மந்தப்பட்ட பிசினஸ் இன்ஸ்டிடியூட்ஸ், இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நடத்துறவருக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னா, குரு கிரகம் சப்தம பாவத்தை பார்க்குது. அங்கேருந்து கர்காடக ராசில இருந்து ரிச்சிக ராசி பார்க்கும்போது ரிஷபராசிக்கு 7வது வீடு ஆயிரும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது யூஸ்வலாவே திருமண யோகம் 100% அதிகமாயிடும் இருக்கு ரிஷபராசில பிறந்தவர். என்கேஜ்மெண்ட் ஆகலாம், கல்யாணமே நடக்கலாம். யார் யார் விட்டுட்டு போயிருக்காங்க, இந்த செப்பரேட் ஆயிருக்காங்க, அவர் எல்லாமே மறுபடியும் காம்ப்ரமைஸ் ஆகிற சான்சஸ், ஒன்னு கூடுற சான்சஸ் எல்லாமே அதிகமாகிருக்கு இந்த ராசியில பிறந்தவர். ஸோ இத்தனை நாள் பிரச்சனை இருந்துச்சு சார், இப்ப சரியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ கிரியேட் ஆகும் ரிஷபராசில பிறந்தவர். சப்தம பாவம்னா அது வெறும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், தூரமா இருப்பாங்க, மறுபடியும் ஒரு சேர சான்சஸ் இருக்கு. இத்தனை நாள் ஒரு பிசினஸ்ல நீங்க ப்ராஃபிட்டே பார்க்கல, ரொம்ப லாஸ் ஆயிடுச்சுன்னா இந்த டைம் பீரியட்ல நீங்க பிசினஸ்ல ப்ரோக்ரஸ் பார்ப்பீங்க, சக்சஸ் பார்ப்பீங்க. எப்பவும் நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இஷ்டப்பட்டு இருக்கிற அந்த பிசினஸ் இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அந்த சிச்சுவேஷன் கூட வரும் யாருக்கு? ரிஷபராசில பிறந்தவர். சதுர்த்த பாவத்துல கேத்து இருக்கிறதுனால வீட்டுல சண்டை, அன்னெசரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் நம்ம கைரேகையில கூட நம்ம பார்க்கணும். கைரேகையில உங்க கைரேகையில குரு கிரகம் எப்படி போயிட்டு இருக்கு, அதோட ஒரு பொசிஷன் எப்படி இருக்கு, குருவோட ஸ்தானம் எப்படி இருக்கு, உங்க ஏஜுக்கு அதுக்கு ஜாதகத்தை மேட்ச் பண்ணா இதுதான் இந்த மாதிரி எக்ஸாக்ட் ஈவெண்ட் நடக்கும் என்று நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் தசம பாவத்துல இருக்கிற ராகு கண்டிப்பா உங்க பிரச்சனை பண்ணுவா. அன்னெசரி சேஞ்சஸ், கலாட்டா, சண்டைகள் நடக்கும். இங்க ஒர்க் பண்றவர்
இதுல அது நீங்க சரி பண்ணிக்கணும். ரிஷபராசியில பிறந்தவருக்கு வந்து யூஸ்வலா அவ்வளவு கோபம் இருக்காது. எப்படின்னா சென்சிட்டிவா இருப்பாங்க. ஆனா ரொம்ப டேக்ட்ஃபுல்லா நடந்துக்குவாங்க. ஆனாலும் கூட உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க. அப்போ இல்லைன்னா இப்போ ஆயிடுவாங்க. ஏதாவது ஒரு உங்களுக்கு மனசுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. இந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் இருக்கு. கரியர்ல ஜாப் சேஞ்ச் பண்றதுக்கு நல்ல டைம் கிடையாது. ஆனா ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இங்க இன்னொரு விஷயம் என்ன, சனியோட 11th ஹவுஸோட இது வந்து பார்த்தா கண்டிப்பா வந்து லாபம் அதிகமாகவே இருக்கு இந்த ராசியில பிறந்தவருக்கு, ரிஷப ராசியில பிறந்தவருக்கு. நீங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த பிசினஸ்ல கண்டிப்பா சக்சஸ் இருக்கு, ஃபைனான்சியல் ப்ரோக்ரஸ் இருக்கு. காதல் பண்றவருக்கு வந்து பிரச்சனை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், தூரம் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி சேஞ்ச் செப்பரேஷன் ஆகிற அதிகமான சான்சஸ் இங்க இருக்கு. எதுக்குன்னா புதன் பஞ்சமாதிபதி வந்து 2வது வீட்டுல இருக்கிறது அவ்வளவு நல்ல ஒரு பொசிஷன் கிடையாது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து ரிஷபராசியில பிறந்தவருக்கு